எபிசோட் 44ல் ஜக்கு நேராக மீனுவை மீட் பண்ண மீனு வீட்டுக்கு போயிடுறாரு. கீழே போயிட்டு மீனுக்கு கால் பண்ணுறாரு. மீனு அட்டன் பண்ணி என்னடா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னே சீக்கிரமாக கீழே நான் உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறேன் அப்படின்னோடனே மீனு வெளியில் வராங்க. எங்கள் அப்பா இந்த மாதிரி காணும் கடத்திட்டாங்க அப்படிங்கிறது எல்லா நியூஸையும் சொல்கிறாங்க. சொன்னோடனே மீனு போயிட்டு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்னடா என்னாச்சு அப்படின்னோடனே ஆடிட்டர் கடத்திட்டாருன்னு நினைக்கிறேன், அப்பாவை காணும் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு தான் சொன்னேன், இதுக்கு தான் உங்கள் அப்பாவுக்கு அந்த செக்யூரிட்டியை போட்டு கொடுத்தேன், உங்கள் அப்பா தான் வேணான்னு சொன்னார், சரி கவலைப்படாத இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அவங்களோட ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யாருமே ஃபோன் எடுக்கல. உடனே சரி குடிச்சிட்டு மட்டி ஆகிட்டானுங்க போல இருக்குது. காலையில் மிஸ்ட் கால் பார்த்துட்டு கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க, உங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சலாம், உங்கள் அப்பா அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான், ஜஸ்ட் பயமுறுத்துறதுக்காக தூக்கிட்டு போயிருக்கான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க தனியாக இருப்பாங்க, நீ போய் முதல்ல அவங்களுக்கு தைரியம் சொல்லு, நீ பயப்படாமரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமக்கா வந்து ஜக்கு கிட்ட தைரியம் சொல்லி அனுப்புறாங்க. சித்தோட அப்பா இப்போ சித் வீட்டுக்கு வராரு. அங்கே சித்தோட அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அவனை அவங்களை எழுப்பிட்டு இன்றைக்கி அந்த ஹரிணி இப்போ அவங்க குடும்பத்தோட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்துருந்தா அவங்க அப்பாவை காணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டோடனே சித்துக்கு இது தெரியுமானோடனே தெரியாது, தெரிஞ்சிருந்தா தான் உன் பையன் என்னென்னு நடராத்திரி தேட கிளம்பியிருப்பானே, அவன் வீட்டில் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து அந்த செட்டப் வீட்டுக்கு போயிருப்பாரு, ஆனால் அந்த பொண்ணுங்க பாவம் தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அம்மா சொல்கிறாங்க ஒருவேளை அவர் வேற எங்கேயாவது கூட போயிருக்கலாம்ல, நீங்கள் அதனால் ஒழுங்காக நாளை காலையில் எழுந்திரிச்சு தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவரும் சரின்னு சொல்கிறாங்க. சரி சித்துக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அதெல்லாம் ஒன்றும் சொல்லணும் பேசாமல் படு அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறாரு. உடனே அவங்க அம்மாவும் படுத்துடுறாங்க. இப்போ ஆடிட்டர் பீச்சில் வாக்கிங் போயிட்டுருக்காரு. கரெக்டாக தங்கமக்கா அவங்க ஆளுங்களையும் கூப்பிட்டு எதிர்த்தால வராங்க. என்ன ஆடிட்டர் பீச்சில் வாக்கிங் போகிறீங்க, இந்த உப்பு காற்று உங்களுக்குலாம் ஒத்துக்காது அப்படின்னோடனே என்ன எந்த காற்றும் எதுவும் பண்ணாது அப்படின்னு ஆடிட்டர் சொல்கிறாரு. அப்படிலாம் நம்பிடாதீங்க, திடீர்னு அப்பலாம் காற்று வந்து ஆளையே தூக்கிடும், கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமக்கா வந்து மிரட்டுறாங்க. அப்புறம் ஆடிட்டரோட பொண்ணா பையனா, ஒரு பொண்ணு ஒரு பையனுமா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கிட்ட கேட்குறாங்க. ஆடிட்டர் உடனே என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க ஒழுங்காக அந்த எஸ்எஸ் அனுப்பி வச்சிரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, தேவையில்லாமல் மோதாத, நீ தான் எடுத்துக்க, நீ தான் அவரை கடத்தி வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அவர் அப்படியே பார்த்துட்டு ஜக்குவை கூப்பிட்றாரு. கூட ஜக்குவும் போயிருக்காரு. ஜக்குவை கூப்பிட்டுட்டு தம்பி என்ன அப்பாவை காணோன்னு அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்களா, இன்னைக்கு வந்துருவாருன்னு போயிட்டு அம்மாட்ட போய் சொல்லு, வர அப்பாவை பத்திரமா பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஜக்கு அப்படியே பயந்துக்கிட்டே போகிறாரு. உடனே தங்கமக்கா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத தம்பி, நம்ம பார்த்துக்கலாம், இவன் தான் கூட்டி வச்சிருக்கான், இவன் அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எஸ்எஸ் வந்து கண்ணு முடிச்சு பார்க்குறாரு. ஏதோ ஒரு நடுக்காட்டுக்குள்ளே ஒரு காரில் நிற்கிறாரு. அவர் லேசாக கண்ணு முடிச்சுட்டு ஆனால் திரும்பவும் மயக்கத்துக்கு போகிறாரு. அப்போ அதை பார்த்துட்டு கடத்திட்டு போன ரெண்டு பசங்களும் ஐயோ நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்களே, ஒரு கண்ணு முடிச்சோடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடிடணும்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம போட்ட மருந்துக்கு ஏதோ போதை மருந்து கொடுத்துருப்பாங்க போல இருக்கு, நம்ம கொடுத்த மருந்துக்கு அவன் எப்படி இன்னும் 4 மணி நேரத்துக்கு கண்ணு திறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. இப்போ ஹர்னி வந்து சித்துக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேற்று நைட்டு எங்கள் அப்பாவை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா நீ ஏன் என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லி சித் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் அப்பா கிட்ட கேட்டு அந்த கேஸ் என்னாச்சுன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே சரி இரு நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கே வராங்க. இங்கே வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு அவர் எங்கேயா செட்டப் வீட்டுக்கு போயிருப்பார் அப்படின்னு சொல்லி அஸ்யூஷுவல் அதே மாதிரி பேசுகிறாரு. பேசினோடனே ஏன்ப்பா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தோட அம்மா 2 பேருமே சொல்கிறாங்க இப்படி இரஸ்பான்சிபிளாக பேசாதீங்க அப்படின்னோடனே சரி ஓகே நான் அவரை கண்டுபிடிச்சி தரேன், அவர் கண்டுபிடிச்சி தந்தா நீ அந்த பொண்ணோட பழகிறத விட்டுருவியா அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசுகிறாரு. ஒன்று டீல் பேசுகிற நேரமாக இது, உங்களோட டியூட்டி அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு, யாராவது காணாமல் போனால் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்து வந்து திட்டுறாரு. உடனே அவரும் சரி வேறு வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அவங்கள தேட ஸ்டெப்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ ஜக்கு வீட்டுக்கு வராரு. அங்கே ஜெயஸ்ரீ தவிர்த்து மிச்சம் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. எல்லாரும் அப்பா எங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஜக்கு வந்துட்டு அக்கா வச்சு விசாரிச்சேன், அந்த ஆடிட்டர் தான் ஏதோ கடத்திருக்கார் போல இருக்கு, ஆனால் அநேகமாக அனுப்பிடுவார், என் அக்கா பயங்கரமாக மிரட்டி விட்டாங்க அப்படின்னோடனே எந்த அக்கான்னு எல்லாரும் கேட்குறாங்க. அந்த ஒருத்தவங்க கடைக்கு வந்தாங்களா அந்த அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு சொல்கிறாரு. அண்ட் அம்மா கிட்ட சாப்பிட்டியா அதுன்னு கேட்டோன்னே உங்கள் அப்பாவை காணுண்டா நான் எப்படிடா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. உடனே ஜக்கு வந்து நீ கவலைப்படாமல் இருமா, கண்டிப்பாக அப்பா வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்கிறாங்க. ஜெயஸ்ரீ வந்து பிரியனை மீட் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் கிட்ட எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, இனிமேல் சைபர் கிரைம் தான் கால் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது கரெக்டாக வந்து ஜக்கு கால் பண்ணுறாங்க. ஜக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி நீ உடனே வீட்டுக்கு வா அப்படின்னே பிரியனையும் கூட்டிகிட்டு ஜெயஸ்ரீ வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து எஸ்எஸ்ஸை காட்டுறாங்க. அவர் காரில் அப்படி காட்டுக்குள்ளே நடுவில் இருக்கிறாரு. அவருக்கு கான்ஷியஸ்னஸ் வந்துருச்சு. வந்து முடிச்சு பார்க்குறாரு. ஒரு தலைவலிக்கு இது நடக்கவே முடியல. அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ரோடு தெரியுது. மெயின் ரோடுக்கு வந்து ஒரு தட்டியாக லிஃப்ட் கேட்குறாரு. உடனே படித்தால் மாதிரி இருக்க காலங்கட்டையில் லிஃப்ட் கேட்குற குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் திட்டிட்டு போகிறான். உடனே தம்பி நான் குடிக்கலன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் கேட்கல. இது எல்லாத்தையுமே எதிர்த்தப்பில் இருந்து ஆடிட்டர் வந்து ஒரு காரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டாக ஆடிட்டர் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா என்ன எஸ்எஸ் இந்த இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அந்த இடம் வந்து செங்கல்பட்டு ரிசோர்ட் ஃபாரஸ்ட் போல இருக்கு, ஸோ என்ன இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னே ஒன்றும் இல்லை கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சா தான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோடனே அப்படியா சரி வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு, இல்லை வேண்டாம் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவர் சொல்கிறார் உங்கள் பிடிவாதம் தான் எனக்கு தெரிஞ்சதாச்சு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. எஸ்எஸ் அப்படி பார்த்துட்டு நடு ரோட்டில் நிற்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த வாரம் 4 எபிசோட்ஸும். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.